சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல், அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக முக்கியமான தகவல். அதாவது கேஸ் சிலிண்டரை எல்பிஜியில் இருந்து பிஎன்ஜி ஆக மாற்றினால் சலுகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மத்திய அரசு அறிவித்த மிக முக்கியமான தகவல்கள் அது என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர்களை எல்பிஜியில் இருந்து பிஎன்ஜி ஆக மாற்றம் செய்தால் ஊக்குத்தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த அசத்தல் அறிவிப்பானது இதில் என்னென்ன விவரங்களை இருக்கிறது என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். ஈரான் போரின் போது உலக நாடுகள் சில மிக கடுமையான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டன. அந்த பட்டியலில் இருந்து இந்தியாவும் இருந்தது. இதில் இந்தியாவில் ஏற்பட்ட கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே கேஸ் சிலிண்டர் முன்பதிவு உள்ளிட்டவற்றில் மிக முக்கிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கேஸ் சிலிண்டரின் விலையும் அதிரடியாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில்தான் கேஸ் சிலிண்டரை எல்பிஜியில் இருந்து பிஎன்ஜி ஆக மாற்றம் செய்தால் சலுகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதலாவது, எல்பிஜி தேவைக்காக வளைகுடா நாடுகளை நாடியுள்ள இந்தியா. அதாவது இந்தியா தனது எல்பிஜி தேவைக்கு வளைகுடா நாடுகளையே நம்பியுள்ளது. இதன் காரணமாகவே ஈரான் போரின் போது ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கப்பல்கள் கடந்து செல்ல முடியாமல் போனதால் மிக கடுமையான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை இந்தியா எதிர்கொண்டது. அதனைத் தொடர்ந்துதான் இந்திய அரசு பொதுமக்களை பிஎன்ஜி இணைப்பு பெற வலியுறுத்தி வருகிறது. சரி, பொதுமக்களை இந்த பிஎன்ஜிக்கு மாற கூறும் மத்திய அரசு, அதாவது இந்த எல்பிஜியை போல இல்லாமல் பிஎன்ஜி மிக சுலபமாக கிடைக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் இந்திய அரசு பிஎன்ஜியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது. இதன் காரணமாகவே எந்தவித தடையுமின்றி பொதுமக்களுக்கு மிக சுலபமாக இந்த கேஸ் சிலிண்டர்களை வழங்க முடியும் என்பதால் அரசு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வைத்துள்ளவர்களை இந்த பிஎன்ஜிக்கு மாற கூறி வருகிறது. அந்த வகையில்தான் இந்த முக்கிய அம்சத்தை கையில் எடுத்துள்ளது. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஊக்குத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள அரசு, அதாவது இது எப்பொழுது வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இந்தியாவில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 1.74 கோடி வீட்டு உபயோக பிஎன்ஜி இணைப்புகள் உள்ளது. இது அனைவருக்கும் தெரியும். இந்த எண்ணிக்கையையும் விரிவுபடுத்த நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் செயலற்ற அல்லது பில் செய்யப்படாமல் உள்ள இணைப்புகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கில் புதிய பகுதிகளுக்கு அமைப்பை விரிவுபடுத்தும் ஊக்குத்தொகை திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவில் பொறுத்தவரை கோடிக்கணக்கான குடும்பங்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை பெற்றுள்ளன. இதன் மூலம்தான் சமையலே செய்யப்படுகிறார்கள். உஜ்வாலா போன்ற பல திட்டங்கள் நாட்டின் மூலை முடுக்கெங்கும் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை கொண்டு சேர்ந்துள்ளது. அண்மையில் ஈரான் போர் காரணமாக நாட்டில் கடுமையான எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் சிலிண்டர் புக்கிங்கில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதே வேளையில்தான் இந்த எல்பிஜிக்கு மாற்றாக பிஎன்ஜி இணைப்புக்கு மாற மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த எல்பிஜிக்கு நாம் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதால் தான் இந்த பிரச்சனை. இதுவே பிஎன்ஜி என்றால் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. எனவே அதன் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வகையில் பிஎன்ஜி என்பது வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயுவை விநியோகம் செய்வது ஆகும். இதில் நன்மைகள் என்னவென்றால் மக்கள் தூய்மையான மற்றும்
மலிவான சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு இதற்கு புதிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. எப்பொழுது இது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 1, 2026 முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியாவில் தற்போது சுமார் 1.74 கோடி வீட்டு உபயோக எல்பிஜி இணைப்புகள் உள்ளது. இதனை இன்னும் விரிவாக்கம் செய்ய நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் செயலற்ற நிலையில் அல்லது பில் செய்யப்படாமல் உள்ள இணைப்புகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வரவும், புதிய பகுதிகளுக்கு நெட்வொர்க்கை விரிவுபடுத்தவும் ஊக்குத்தொகை திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே அதாவது இந்த இனிஷியேட்டிவ் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன் என்ற திட்டத்தின் கீழ் தகுதியான சிஜிடி நிறுவனங்கள் தங்களது எல்லை பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி ஒவ்வொரு புதிய பில் செய்யப்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கும் கூடுதலாக 200 நிலையான கன மீட்டர் உள்நாட்டில் உற்பத்தியாகும் குறைந்த விலை ஏபிஎம் எரிவாயுவை பெற அந்த நிறுவனம் தகுதி பெறும். இந்த கூடுதல் எரிவாயு ஒதுக்கீடு மூலம் சிஜிடி நிறுவனங்கள் தங்களது சிஎன்ஜி போக்குவரத்து பிரிவுக்கு வாங்கும் விலை உயர்ந்த திரவ இயற்கை எரிவாயுவிற்கு பதிலாக இதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த செலவை குறைக்கலாம். இந்த சேமிப்பு காரணமாகவே இந்த பிஎன்ஜி இணைப்புக்காக மூலதன செலவில் நிறுவனங்கள் கவனம் செலுத்த முடியும். இதனால் இந்த நிறுவனங்கள் கூடுதல் ஆர்வத்துடன் புதிய இணைப்புகளை வழங்கும். இந்த திட்டமானது அடுத்த 6 மாதங்களுக்கு 2 தவணைகளாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த எல்பிஜி சிலிண்டர்களை போல புக் செய்வது, சேமித்து வைப்பது அல்லது மாற்றுவது போன்ற சிரமங்கள் இந்த பிஎன்ஜியில் கிடையாது. நிலத்தடி குழாய்கள் மூலம் சீரான விநியோகம் இருக்கும். நம் சமையல் அறைக்கே இது வந்துவிடும். அத்துடன் மீட்டர் ஒன்றை பொருத்துவார்கள். அதில் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பொறுத்து மட்டுமே கட்டணம் செலுத்தினால் போதும். இது மிகவும் சுலபமானவை. எல்பிஜி சிலிண்டரை விட பிஎன்ஜி பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. இது குறைந்த மாசுபாட்டை ஏற்படுத்துவதால் வீட்டில் உள்ள காற்று தரத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் இதற்காக கார்பன் உமிழ்வை குறைக்கிறது. நாடு முழுவதும் உள்ள பிஎன்ஜி பயன்பாட்டை விரைவுபடுத்த இயற்கை எரிவாயு மீதான வாட் வரியை 5% குறைக்க மாநில அரசுகளுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பொதுமக்களுக்கான நேஷனல் பிஎன்ஜி டிரைவ் அதாவது 2.0 இயக்கமும் புதிய இணைப்புகளுக்கு விண்ணப்பிக்கவும் கண்காணிக்கவும் ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போர்ட்டலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவருமே மிக சிறப்பாக இதை பொருத்தி கொண்டு இந்த அரசு கொடுக்கும் மானியத்தை நீங்கள் கண்டிப்பாக இதில் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.